தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற இந்த அருமையான தலைப்பின் கீழ் இதுவரைக்கும் நாம் 4 பாகங்கள் தியானித்து முடித்திருக்கிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று பாகம் 5 வந்து அமர்ந்திருக்கிறோம். முதல் பாகத்தில் பிலாத்துவின் மனைவி கண்ட சொப்பனத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். 2ஆம் பாகத்தில் யோசேப்பு மற்றும் பார்வோன் கண்ட சொப்பனத்தை குறித்தும் தியானம் செய்தோம். 3ஆம் பாகத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திற்கு தானியேல் கொடுத்த வியாக்கியானத்தை குறித்தும் தியானம் செய்தோம். 4ஆம் பாகத்தில் அபிமெலேக்கு கண்ட சொப்பனத்தை குறித்து பார்த்தோம். இன்று 5ஆம் பாகத்தில் புதிய ஏற்பாட்டுக்கு வழிவகுத்த இயேசு பிரான் அவர்களின் தாய் என்று அழைக்கப்படும் மரியாள் அவர்களுக்கு கணவராக நியமிக்கப்பட்ட யோசேப்பு அவர்கள் கண்ட சொப்பனத்தை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக என்னுடைய மேலும் ஒரு சொப்பனத்தை குறித்து சொல்லிவிட்டு நாம் இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்யலாம் என்று இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. நான் கண்ட சொப்பனம் அது என்ன? என்னுடைய ரட்சிப்பின் நாள் 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி. முதலாவது நான் சபைக்கு போகிற நாள். வானவில் தேவாலயம் என்னும் அந்த டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபைக்கு நான் முதல் முறையாக நான் நுழைகிறேன். மியூசிக் அகாடமி என்று சொல்லுகிற அந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் சபை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அங்கிருந்து 1993, அதாவது 2 வருடங்கள், ரட்சிக்கப்பட்ட 2 வருடங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் 4ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியின் பெயர் ஸ்வர்ணா. அவர்கள் ரெயின்போ தேவாலயத்தின் அங்கத்தினராக இருந்த குடும்பம். கர்த்தருடைய பெரிதான கிருபையிலே எங்களுக்கு திருமணம் முடிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, 1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி எனக்கு மகன் பிறந்தான். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய அனுபவத்தை நான் பெற்றிருந்தேன். கர்த்தருடைய கிருபையில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த நாளிலே மோசஸ் அவர்களை குறித்து அதிகமாய் நான் கவரப்பட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியங்கள், அவர் எந்த இடத்துல வளர்ந்தார், எப்படி அவர் எகிப்து தேசத்திற்குள்ளே குழந்தையாக இருக்கும் பொழுது உயிர் காப்பாற்றப்பட்டு உள்ளே நுழைந்தார், எந்த தருணத்திலே அவர் எகிப்து தேசத்தின் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார், எப்படி தேவன் அவரை சந்தித்தார், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வரும்படிக்கு இவரை ஒரு மெய்ப்பனாக தேவன் தெரிந்து கொண்டார். முழு இஸ்ரவேலர்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இரட்சகனாக அவர் இருந்தார். பிறகு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தில் அந்த குடும்பத்தில் முதல் மனுஷியாகிய அவருடைய அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த முதல் மகளை அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவருக்கு அந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். இதையெல்லாம் நான் தியானம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. உனக்கு திருமணம் ஆன பிறகு உனக்கு நான் 2 ஆண் மகன்களை கொடுப்பேன். அந்த நாளிலே மோசேசுக்கு கொடுத்தது போல இந்த நாளிலே உனக்கும் நான் 2 ஆண் மகன்களை கொடுப்பேன் என்று ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே பேசினார். திருமணம் ஆனது. ரட்சிக்கப்பட்ட 2 வருடங்களுக்கு பிறகு திருமணம் ஆனது. இதே வானவில் தேவாலயத்தில் அங்கத்தினராக இருந்த குடும்பத்தில் இருந்த இந்த என்னுடைய மனைவியை அந்த நாளில் போதகர்கள் மூலமாகவும் என்னுடைய குடும்ப நண்பர் மூலமாகவும் தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டேன்.
தேவன் சொன்னது போலவே என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தின் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை காண்பித்தார். நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வேதத்தை தியானம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் சொன்னது அந்த நாளிலே எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த இந்தியாவிலே வயிற்றில் இருக்கிற குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று நாம் பார்க்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஆனாலும் நம்முடைய உற்பத்தியாளர், நம்முடைய சிருஷ்டிகர் யெகோவா ஓசேனு, அவருடைய கண்களுக்கு மறைவான காந்தி இல்லை. வயிற்றிலே இருக்கிற அந்த சிசு ஆனா பெண்ணா என்பதை அழகாக சொல்லி ஒரு ஆண் குழந்தையை கொண்டு வந்து என்னுடைய கண்களிலே காண்பித்தார், என்னுடைய கனவிலே, சொப்பனத்தில். மறுநாள் காலையிலே என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதன்படியே என்னுடைய மூத்த மகன் பிறந்தார். ஒரு குழந்தை போதும் என்று நிறுத்திவிட்டோம். அநேகர் வந்து எங்களிடத்தில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, ஒரு பெண் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்குமே, ஏன் நீங்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். குழந்தைகளை கொடுப்பது நம்முடைய தேவன், நானோ நீங்களோ அல்ல. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் கடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5½ ஆண்டுகளுக்கு பிறகு, என்னுடைய மூத்த மகன் பிறந்து 5½ ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இளைய மகன் பிறந்தார். அப்பொழுது நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்தது, நானும் கூட எதிர்பார்த்தது, முதலாவது மகன் பிறந்து விட்டார், 2வது பிறக்கிறது பெண் குழந்தையாக இருக்கும் என்று அனைவரும் காத்து கொண்டிருந்த நாளில், குழந்தை பிறப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு நர்ஸ் என்னுடைய சொப்பனத்தில் தோன்றினார்கள். அந்த நர்ஸ் வந்துட்டு குழந்தையை கையில் கொண்டு வந்துட்டு, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அதை சொப்பனத்தில் காண்பித்தார்கள். பொழுது விடுந்த மாத்திரத்தில் நான் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், நம்முடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை, எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நேற்று இரவு என்னுடைய சொப்பனத்தில் இப்படியாக ஒரு நர்ஸ் கொண்டு வந்து கையில் காண்பித்து, இதோ உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று சொல்லியிருந்தேன். அப்படியே காலங்கள் அந்த 2 வாரத்துக்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்த பொழுது நான் எந்த கனவை கண்டனோ அப்படியே அந்த மருத்துவமனையில் ஒரு நர்ஸ் கொண்டு வந்து கையிலே காண்பித்தாங்க, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி. எதற்காக சொல்லுகிறேன்? சொப்பனங்கள் யாருக்கெல்லாம் வரும் என்று கடந்த பாகத்திலே நாம் தியானம் செய்து கொண்டிருந்தோம். இறைவனோடு கூட நெருங்கி உறவாடுகிற ஒரு பண்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். முதலாவது சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், நம்முடைய மனசாட்சியிலே பேசுவார். வேத வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அங்கே நிறுத்தி நிதானமாய் நம்மிடத்தில் அவர் பேசுகிறார். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயம் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. நிறைய சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தார், அத்தனையும் நிறைவேற்றினார். அந்த நாளில் என்னுடைய 2 பிள்ளைகளும், ஒருவன் அமெரிக்க தேசத்திலும் இன்னொருவன் ஜப்பான் தேசத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன்! அவர் ஒளிவு மறைவு இல்லாத தேவன். நமக்கு எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பது போல தேவன் நம்மை ஆசீர்வதித்து என்னுடைய பிரியமே என்னுடைய ரூபவதியே என்று சொல்லுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் பிரியமானவர்களே. சரி, இந்த நாளில் நான் சொன்னது போல யோசேப்பு அவர்கள் கண்ட சொப்பனத்தை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 18 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பு அவர்களே நம்முடைய மரியாள் அவர்களுக்கு திருமணம் செய்ய நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துவிட்ட காலம் அது. அவர்கள் திருமணத்திற்கு பிறகு கூடி வருவார்கள். நாமும் அப்படித்தான் திருமணத்திற்கு பிறகு கூடி வருகிறோம். ஆனால் இந்த காலங்களில் சில அப்படியே தலைக்கீழாக மாறிவிட்டது. அது அனைவருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கூடி வரும் முன்னே அவள், யோசேப்பு அல்ல, அவள், அதாவது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. குடும்பத்துக்கு தெரிய வந்துடுச்சுங்க. அந்த அம்மா வந்துட்டு புருஷனை அறியாமலே திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அந்த மனுஷி கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்து விட்டது. அது யோசேப்புக்கும் தெரிந்து விட்டது என்பதை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாசித்து தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து
நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதிமானாய் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அனுகூலமாக தேவன் மாற்றி தருகிறார் என்பதையும் நாம் நின்று யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். திருமணமே இன்னும் செய்து கொள்ளல, நிச்சயம் மட்டும்தான் ஆயிருக்கு. எப்படி என்னுடைய மனைவி என்று சொல்லப்படுகிற இந்த மரியாள் கர்ப்பமாகி இருக்க முடியும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை வெளியில சொன்னா அது அசிங்கம், நம்முடைய குடும்பத்திற்கு அது ஒரு அவமானம். நான் கர்த்தருடைய மகன், அவர் என்னுடைய தேவன், ஆகவே அவளுக்கு நான் எந்த விதமான துரோகம் செய்து விடாமல் நான் அமைதியாக ரகசியமாய் அவளை தள்ளி வைத்து விடுகிறேன் என்று யோசனையாக இருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளணும். யார்கிட்டையும் அவர் சொல்லலைங்க, யாருக்கிட்டையும் விதமான காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த மனுஷியை மரியாள் அவர்களை அசிங்கப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட மனுஷனும் இல்லை, நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திருமணம் ஆவதற்கு முன்பும் திருமணம் ஆன பிறகும் எப்படி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உள்ளான அந்த மனுஷன் மறுரூபமாகி நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை நிச்சயமாக நீதிமான் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். யாரே யோசேப்பு தள்ளி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் இங்க தாங்க நம்ம நிற்க வேண்டியதா இருக்குது. அவன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கையில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யார் அனுப்பினது தேவதூதனை? நம்முடைய பிதாவாகிய தேவன். யார் அனுப்புறாரு? காபிரியேல் என்னும் தூதனை அவருடைய சொப்பனத்திலே பேசும்படியாக அனுப்பி வைக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. யோசேப்பே அப்படின்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று கூப்பிடுகிறார். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்புல பலரை தேவன் எப்படி பெயர் சொல்லி அழைத்தார்? பெயரை சொல்லி தாங்க அழைப்பாரு. அவர் நினைச்சா டே இங்க வாடா அப்படின்னு சொல்லலாம், அடியே இங்க வான்னு சொல்லலாம். ஆனால் மரியாதைக்குரிய தேவன் நம்முடைய தேவன், மதிப்பு கொடுக்கக்கூடிய தேவன். ஆகவேதான் நாமும் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவதூதன் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, சந்தேகப்படாதப்பா. நீ சந்தேகப்படுற, உன்னுடைய மனசுல என்ன நினைக்குது? ஐ குட் ஹியர் தை மைண்ட் வாய்ஸ் என்று தேவதூதன் காபிரியேல் அங்கே சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகா. ஆகவேதான் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பேசினால் மட்டும்தான் ஒருவருக்கு அது தெரியப்படுத்துகிறோம் என்ற அல்ல, நாம் நினைக்கிற காரியங்களை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அதை கூர்ந்து கேட்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே. உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது நீ நினைக்கிறபடி அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாளே மனைவியாக மரியாள், அவளுடைய வயிற்றில் உண்டாயிருக்கிற அந்த சிசு ஒரு மனுஷன் மூலமாக உண்டாகவில்லை. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த, உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவியினால் அந்த கரு உண்டாயிருக்கிறது யோசேப்பே என்று சொல்லுகிறார். இப்போ அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது பாருங்க. 21வது வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தேவன் எப்பவுமே குழப்புகிற தேவனே அல்ல. குழம்பின குட்டையில மீன் பிடிப்பார்கள் சிலர், அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் ஏற்கனவே குழம்பி இருக்கிறார். யாரு? நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பு, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட கணவனாக நியமிக்கப்பட்ட யோசேப்பு. எவ்வளவு அழகா தீர்க்கமா சொல்றார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுடைய வயிற்றில் இருக்கிற சிசு ஒரு ஆண் சிசு, ஒரு குமாரனை பெறப்போகிறாள். இன்னும் ஒரு 10 மாதத்தில் பிறந்த மாத்திரத்திலே நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று தேவதூதன் பெயரையும் கொடுத்து போகிறார். நான் கூட இப்படிதான் என்னுடைய மகன் எனக்கு பிறப்பான், மகன்கள் எனக்கு பிறப்பான்னு சொன்ன மாத்திரத்தில் மோசஸ் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை யோசுவா தலைமுறை வருகிறது. யோசுவா தலைமையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் நுழைகிறார்கள். யோசுவாவோடு கூட சேர்ந்து பயணித்த இன்னொரு தளபதி பெயர் தான் காலேப். ஆண்டவனே, நீர் எனக்கு சொப்பனத்திலே காண்பித்தது போலவே
எனக்கு ஆண் பிள்ளைகளை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் முதல் மகனுக்கு நான் யோசுவா என்று பெயரிடுவேன் என்று சொன்னேன். அவன் பெயர் யோசுவா என்று வைத்தேன். என்னுடைய மனைவி அலன் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த உலகத்தில் இருந்தார். அவருடைய பெயரை என்னுடைய ஆசைக்கு முன்பாக வைக்கிறேன், நீங்கள் ஜோஷுவா வையுங்கள், நான் ஆலன் என்று வைக்கிறேன் என்று சொல்லி ஆலன் ஜோஷுவா என்று வைத்தோம். யோசுவாவுக்கு பிறகு இரண்டாவது மகன் பிறந்தான் அல்லவா, அப்பொழுது நான் சொன்னேன் கேலப் என்று வைப்பேன் என்று சொன்னேன். என் மனைவி சொன்னார்கள் கென்னத் என்று வையுங்கள். கென்னத் என்ற பெரிய ஊழியக்காரர் இந்த பூமியில பிறந்து ஊழியங்களை செய்தார் இறைவனுடைய நாமத்தில் மகிமைக்காக. ஆகவே கென்னத் கேலப் என்று வைப்போம். இப்படிதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலன் ஜோஷுவா மற்றும் கென்னத் கேலப் என்று வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெயரை கொடுக்கிற தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்முடைய பெயருக்கு மதிப்பு கொடுக்கிற தேவன், நம்முடைய முற்பிதாக்களுடைய பெயரையும் சொல்லுகிற தேவன். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று அவர் எதற்காக அப்படி அழைக்க வேண்டும்? எவ்வளவு ஒரு மதிப்பு, எவ்வளவு ஒரு மரியாதை நமக்கு கொடுக்கிறார். அதே மதிப்பு மரியாதை நாமும் திரும்பவும் நம்முடைய தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அந்த இயேசு என்ற நாமத்திற்கு அது தேவதூதன் அர்த்தத்தையும் சொல்றான். ஒருவேளை யோசேப்புக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். தேவன் சொல்லி அனுப்பினார் அல்லவா, இயேசு என்ற பெயரிட சொல், அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று அதையும் நீயே சொல்லிவிடு என்று சொல்லி இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இன்றைக்கு இந்த உலகத்தில் புருஷன் மூலமாக மனைவி மூலமாக கணவன் மனைவி மூலமாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே அதெல்லாம் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அவர்களுடைய டிஎன்ஏல தான் நம்ம எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா, ரட்சகராக, சொந்த ரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக, மெய்ப்பராக, தளபதியாக, அதிபதியாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளிலே அவருடைய பாவங்கள் எல்லாம் ரத்தம் போல் இருக்கிற நம்முடைய சிவந்த பாவங்கள் எல்லாம் பனி போல், உறைந்த பனியை போல் வெண்மையாக மாற்றி கொடுக்கிற வல்லமை இந்த இயேசு என்னும் நாமத்திலே உண்டு என்பதை அந்த நாளிலே யோசேப்பிடத்தில் தேவதூதன் காபிரியல் பேசினார், சொன்னார், அறிவித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த இயேசுவானவரை நீங்களும் நானும் சொந்தம் கொண்டாட வேண்டும், ரட்சகராக மேன்மை பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். நாம் அவரோடு கூட இருக்க விரும்புகிறோமா என்பதை அனுதினமும் அணுவாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையையும் நம் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதையும் நான் மறுபடியும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 22வது வசனத்தில் எப்படியாக வருகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி அனைவருக்கும் தெரிந்தவர். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஃபர்ஸ்ட் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். அந்த இயேசுக்கு என்ன அர்த்தம் என்றும் தேவதூதன் சொல்லிவிட்டார். அவருக்கு ஒரு நிக்நேம், அந்த நிக்நேம் என்ன, இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் வழங்கப்படும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து அவர் அவதரித்தார் என்பதை மிகவும் அழகாக தேவதூதன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் தேவதூதன் யோசேப்புடைய சொப்பனத்தில் பேசினார் என்று இந்த 23வது வசனம் வரைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது. 24வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிறது உண்டு, ஒவ்வொரு முறையும் நான் இந்த சப்ஜெக்ட்ல நான் வந்ததுக்கு அப்புறம், பிரியமானவர்களே, நித்திரைக்கு நாம் செல்லும் பொழுது, படுக்கைக்கு நாம் செல்லும் பொழுது நம்முடைய கடைசி ஜெபம் இப்படியாக இருக்க வேண்டும். ஜெப குறிப்பு, என் தெய்வமே, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும் பொழுது என்னுடைய சொப்பனத்தில் நீர் பேச வேண்டும். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற என்னுடைய எதிராளிகள், பங்காளிகள், பகையாளிகள், அவர்களுடைய சொப்பனத்தில் என்னை குறித்து நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், பேச வேண்டும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை செய்துவிட்டு படுத்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் அன்று மட்டுமல்ல இன்றும், ஏனென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நம்முடைய முற்பிதாக்களுடைய சொப்பனங்களிலே பேசின தேவன் இன்று நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடந்த 4 பாகத்திலும் இந்த 5வது பாகத்திலும் நம்முடைய முற்பிதாக்கள் கொண்ட சில ராஜாக்கள் கண்ட சொப்பனத்தையும் கூட நாம் தியானம் செய்தோம். நம்முடைய முற்பிதாக்கள் கண்ட சொப்பனத்தையும் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இத்தனை சொப்பனங்களிலே பிரதான சொப்பனம் என்று சொல்லவும் என்று சொன்னால், நம்பர் 1 சொப்பனம், நம்பர் 1 ட்ரீம் என்று சொன்னால் யோசேப்பு கண்ட சொப்பனம் தான். ஏனென்றால் அவர் கண்ட சொப்பனத்தில் தான் உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் இந்த பூமியில 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே.
யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, இது வரைக்கும் அச்சப்பட்டாரு, சந்தேகப்பட்டாரு, தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. அவர் மனசுல நினைச்சதை நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் அதை கவனமா கேட்டுட்டார். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ என்று சங்கீதக்காரன் அந்த நாளிலே பாடினார் அல்லவா? அப்படி நம்முடைய தேவன் நம்ம பேசுறதையும் கேட்பார், நாம் நினைப்பதையும் அந்த அந்த நினைவுக்கு ஒரு சவுண்டு உண்டுங்க, ஒரு ஒளி உண்டு, அதையும் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, இந்த மனுஷன் அந்த மனுஷி வந்துட்டு ரொம்ப இன்னும் அடுத்த ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று, விசுவாசிகளுக்குள்ளே நீ ஒரு பெரிய பிரம்மாண்டமான விசுவாசி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இதே தேவதூதன் மரியாள் இடத்திலும் பேசுகிறார். நம்முடைய தேவன் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிற தேவன், முற்பதாக்களோடு மட்டும் பேசி முடித்துவிட்ட தேவன் அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களோடும் என்னோடும் அவர் தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் ஆசைப்படுவோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நம்முடைய மனசாட்சியில பேசுவார், வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசுவார், நம்முடைய சொப்பனங்களிலே பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுவார், சில தரிசனங்கள் மூலமாக பேசுவார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் ஊமையான தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். 10 மாசங்க. பிரியமானவர்களே, திருமணம் ஆவதற்கு முன்பாகவே இந்த நாட்களிலே நண்பர்களாக பழக ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் லவ் பண்றாங்க, லவ் பண்ணட்டும், நல்லது. ஆனால் அந்த லவ் என்பது லஸ்ட்ல போய் முடிகிறது. LUST, LOVE, லவ். நம்முடைய தேவனுடைய அன்பு அகாப்பே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத, விவரிக்க முடியாத தெய்வீக அன்பு அவருடைய அன்பு. அவருடைய அன்பில லஸ்ட் என்பதே கிடையாது. மனுஷிக அன்பிலே மட்டும்தான். நான் இந்த நாளிலே நான் புரிந்து கொண்டு வரைக்கும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், லவ் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொன்னால் லஸ்ட் தான் மீனிங்காக வருதுங்க. திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே ஆணும் பெண்ணும் பழகுகிறது மட்டுமல்ல, கணவன் மனைவியை போலவே இணைந்து வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள். அப்படி தெரியாமல், உலகத்திற்கு தெரியாமல், குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளை அந்த சிறு வயதில் இருக்கிற அந்த பெண்மணிகள் அவசரப்பட்டு அந்த சிசுவை கொலை செய்தும் புதைத்து விடுகிறார்கள். இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அது தெரிந்திருக்கிற விஷயம். ஆனால் அந்த நாளிலே இதே பூமியில் பிறந்த நம்மை போல எல்லா விதமான ஃபீலிங்ஸ், எல்லா விதமான எமோஷன்ஸ், எனக்கு கிட்டத்தட்ட நிச்சயதாமனம் என்று சொன்னால் பாதி கல்யாணம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். பாதி கல்யாணம் முடிந்து விட்டது. நாம் பேசலாம், வெளியில் அழைத்து கொண்டு போகலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த இன்டர் கோர்ஸ் என்பது இருக்கக்கூடாது. திருமணம் ஆன பிறகுதான் இறைவன் கொடுத்த நியதியின்படியும் விதியின்படியும் நாம் இணைய வேண்டும். இது முதற்கொண்டு தன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து அவர்கள் கணவன் மனைவியாக ஒரே மாம்சமாக இசைந்திருப்பார்கள் என்று ஆதியாகம புஸ்தகத்திலே முதல் 2 அதிகாரங்களில் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற நியதி. இதைத்தான் அந்த நாளிலே நீதிமான் என்று பெயர் பெற்ற அந்த யோசேப்பு, நம்முடைய முற்பிதா, மரியாள் அவர்களுக்கு கணவனாக நியமிக்கப்பட்ட நம்முடைய முற்பிதாவாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை சேராமலும் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் சேரக்கூடாது? மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற அந்த சிசு வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியினால், அவருடைய பலத்தினால் உருவாக்கப்பட்ட சிசு. அவர் தான் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவரும் மெய்ப்பரும் மாயிருக்கிற நம்முடைய இயேசுவானவர். அந்த DNA, யெகோவா என்னும் தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள DNA இந்த மனுஷியுடைய வயிற்றில் சிசுவாக வளர்ந்து பிள்ளையாக வெளியே வரும்பொழுதுதான் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையில் நமக்காக ஆணைகளால் கடவப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா? எப்படிப்பட்ட சித்திரவதை அனுபவித்தார்! அந்த ரத்தத்தின் மூலமாக முழு மனுக்குலத்திற்கும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ விமோச்சனம் இல்லை என்று இதே பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அநியாயத்து நிமித்தம், கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், பாவத்து நிமித்தம், சாபத்து நிமித்தம் மரணம் வந்தது என்று நாம் பார்க்கிறோமே. இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தான்
யெகோவா என்னும் தேவனுடைய டிஎன்ஏவிலே டைரக்டா இந்த கன்னி மரியாள் வயிற்றில இந்த ரட்சகர், இந்த நீதிமான், நம்முடைய பிரதான போதகர், நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவானவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான எச்சரிக்கையான செய்தி இது. நான் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேனே, பாதி திருமணம் ஆகிவிட்டதே, நிச்சயதாமலம் ஆகிவிட்டது, நான் எந்த நேரத்திலும் என் மனைவியோடு கூட நான் சேர்ந்திருக்கலாம், சந்தோஷப்படலாம் என்று அவரும் அந்த நாளை நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் தேவதூதன் அழகாக வந்து பேசுகிறார். அந்த மனுஷியை நீ தொடக்கூடாது. எது வரைக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த மனுஷியை, அதாவது உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை நீ தொடக்கூடாது என்று ஒரு காஷன் மெசேஜை அந்த நாளில் தேவனால் பெற்ற அந்த தேவதூதன் வந்து கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சொப்பனம் இது! இப்படிப்பட்ட சொப்பனம் நீங்களும் நானும் காண்போம் என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிந்த பாதை நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, இதற்காக தான் நாம் சொப்பனம் காண வேண்டும். இதற்காக தான் சொப்பனத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் நெருங்கி பழக வேண்டும். பிரியமானவர்களே, சரி, அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். யாருக்குன்னா சகரியா அவர்களுக்கு. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இவர் ஒரு பிரீஸ்ட், தேவனுடைய ஆலயத்திலே தினந்தோறும் சென்று தூபம் காட்டுகிற ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற நபர் தான் இந்த சகரியா என்கிற நம்முடைய முற்பிதா. அவர் அப்படி தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ ஆலயத்திலே தேவதூதன் யோசேப்போடு கூட பேசினார். அதே தேவதூதன் காபிரியேல் அந்த தேவ ஆலயத்திலே வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு முதல்ல அவருக்கு சொப்பனத்தில் பேசுறார். இப்பொழுது நேரடியா வந்து நிற்கிறார் தேவதூதன். இந்த அனுபவத்தை கூட நிறைய பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் தலை போல் வருகிற பிரச்சனை அப்படியே சடிதியா தலைப்பாயகையோடு போய்விடும். அப்படி நிறைய காரியங்கள் நடக்கிறது அல்லவா நம்முடைய வாழ்க்கையில. எனக்கு கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சடிதியாக நினைத்தே பார்க்க முடியாமல் அழகாக கார் ஓட்டி கொண்டு போகிறேன், திரும்ப வந்து கொண்டிருக்கிறேன், திடீரென்று அந்த டெம்பரேச்சர் ஹைக்கு போய்விட்டது. என்னுடைய மெக்கானிக்கு நான் ஃபோன் பண்ணினேன். அவர் சொன்னார், பேனட்டை திறந்து 1/2 மணி நேரம் வைத்திருங்கள், காத்திருங்கள், அதுக்கு பிறகு அது டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு நீங்கள் வந்துட்டு கூலண்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா, தேவைப்பட்டால் தண்ணியை ஊற்றுங்கன்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து நம்முடைய பிரதமர் சென்னைக்கு வந்திருக்கிற நாட்கள் அது போலீஸ்காரர்கள் வந்து துரிதப்படுத்தினபடினாலே 1/2 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நான் அந்த ஆன் ரோட்ல நின்று கொண்டிருந்த வாகனத்தை உடனடியாக திறந்து பார்க்க முயற்சித்தேன். என்ன நடந்தது? உள்ளே இருக்கிற அந்த பாயிலிங் அந்த வாட்டர் வந்துட்டு அப்படியே ஃபவுண்டன் வாட்டர் மாதிரி கொதிச்சு என்னுடைய 25 வருட அனுபவத்தில், 26 வருட கார் ஓட்டும் அனுபவத்தில் முதல் முறையாக அந்த ஹாட் பப்ளிங் வாட்டர் வந்து அப்படியே மேலே போய் பொங்கி வந்து என் மேலே விழுந்ததுங்க. நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த லெஃப்ட் ரிஸ்டில் கொஞ்சம் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அதை மேலும் திரும்ப ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாருங்க. எனக்கு நியூ ஸ்கின்னை கொடுத்து ஜெகோவா ஓசேன்னு டாக்டரை போய் பார்க்குறேன். எதுவும் வந்து செப்டிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போகிறேன். டாக்டர் சொல்கிறாரு, இது மாதிரி பிரச்சனையில் வந்திருக்கிற நிறைய கார் ஓட்டுநர்கள் வந்துட்டு முகமெல்லாம் தீர்ந்து போய், மாரெல்லாம் தீர்ந்து போய், காலெல்லாம் தீர்ந்து போய், அந்த ஸ்கின் எல்லாம் உருகி வந்து நிற்பாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு உங்களோட ஸ்கின் வந்துட்டு வெந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னார். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், தேவ தூதர்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களை செய்தாலும் பிழைகளை செய்தாலும் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னா, அதற்காகத்தான் இந்த இம்மானுவேல் வேண்டும். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, தேவ தூதர்களும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அந்த நாளிலே அநேகருக்கு இந்த உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு நேரிடுகிறது போல எனக்கும் நேரிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சடுதியில ஒரு செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவார்களே, அப்படி தேவ தூதன் என்னை தள்ளிவிட்டு விட்டான். பிரியமானவர்களே, ஆச்சரியம், அற்புதம், அதிசயம். இப்படித்தான் தேவன் நம்மோடு கூட பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற நம் தேவன் பார்க்காமல் இருக்கிறாரா? அவருக்கு கண்கள் இருக்கிறது, நம்மை கண்காணிக்கக்கூடிய கண்கள் அவருக்கு இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று இதே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? சகரியா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறாரா நம்முடைய தேவன்?
ஆகவே நாம் தான் அவருடைய கண்ணின் மணிகள். ஆகவே தான் நமக்கு ஒன்று நேரிடுகிறது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லங்க. எவ்வளவு அழகா தெய்வ தூதன் சொல்றா பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, நான் தேவ தூதன், இறைவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீண்ட நாளா அவங்களுக்கு ஆபிரகாம் சாரால் போல வயது சென்ற தம்பதிகள், ஆனால் பிள்ளை இல்லை. இவன் தேவனுடைய சகரியா என்பவர் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் நானும் கேட்கப்படுகிற எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிரியமானவர்களே, உன் மனைவியாகிய எலிசபெத், பாருங்க, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொல்லுகிற இதே தேவதூதன் சகரியா என்று பெயர் சொல்லி அழைத்து, இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உலகத்துல கோடான கோடி தெய்வங்கள் உண்டு, யாரையும் நான் கண்டம் பண்ணல. நானும் அந்த மார்க்கத்துல பிறந்து வளர்ந்தவன், எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அந்த தெய்வங்களுடைய பெயர்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே, நம்முடைய பெயர்கள் அவர்களுக்கு தெரியுமா? அர்ச்சனை பண்ணும் பொழுது கூட ஐயர் கேட்பாரு, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? இறைவன் சொல்லலாமே, அங்க இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிற தெய்வங்கள் சொல்லலாமே, யார் வந்திருக்கிறவர் இவருடைய பெயர் இது என்று சொல்லலாமே. ஆனால் இந்த தேவன் சொல்கிறார் பாருங்க, யோசேப்பு என்று சொல்லுகிறார், உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, ஆனால் இப்ப நீ தொடக்கூடாது. இயேசுவானவர் பிறந்த பிறகு நீ உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளலாம். பிறகு நிறைய குழந்தைகள் பிறந்தார்கள் என்று இதே வேத புத்தகம் சொல்லுகிறது. யோசேப்பு அவர்களுக்கும் மரியாள் அவர்களுக்கும் நிறைய சகோதரிகள் பிறந்தார்கள் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசுவானவர் பிறக்கிற வரைக்கும், அந்த நொடியும் பொழுது வரைக்கும் மரியாள் அவர்களை, நான் கணவன் ஸ்தானத்தில் தானே இருக்கிறேன், பாதி திருமணம் ஆன சூழ்நிலையில் தானே இருக்கிறேன், தொடக்கூடாது என்று சொல்லி ஒரு அவேர்னஸ் மெசேஜை இதே தேவதூதன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல சகரியாவுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். உன்னுடைய மனைவியாக எலிசபெத்துக்கு என்று பெயரை சொல்லுகிறார். உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பிரியமானவர்களே, யாரும் என்ன கோச்சிக்காதீங்க. நான் படித்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, எப்பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட மகன்களோடு கூட பேசுகிறாரோ, ஈவன் ஆகார்கிட்ட கூட பேசினார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. மனிதர்களிடத்திலும் குமாரர்களிடத்திலும் பேசுகிறார், தன்னுடைய மகன்களிடத்திலும் பேசுகிறார், மகளிடத்திலும் பேசுகிறார். ஆனால் பேசும் பொழுதெல்லாம் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவருக்கு என்ன பெயர் வை என்று சொல்லுகிறார். தவிர பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உனக்கு ஒரு மகள் பிறப்பாள் என்று இறைவன் சொன்னதாக நான் எங்கேயுமே பார்க்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று நான் தேவனை கேட்க மாட்டேன். ஆனால் மகன்களை பிறப்பார்கள், மகன் பிறப்பான், அவனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், அவருடைய குணாதிசயம் இப்படி இருக்கும், அவருடைய வழி இப்படி இருக்கும் என்றெல்லாம் கூட ஒரு ப்ராஃபட்டா இருந்து முழுமையான தீர்க்கதரிசியாக இருந்து முழுமையாக நம்மை குறித்து அவர் விமர்சனம் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா உங்க பெயரை என் பெயரை இந்த உலகம் தெரியாமல் அறியாமல் இருந்தாலும் உங்களையும் என்னை படைத்த இறைவன் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அழகாக தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த பெயரை சொல்லி அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்பா பேரை சொல்றாரு, அவருடைய மனைவி பேரை சொல்றாரு. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் குமாரன் பிறப்பான், அவர் பிறந்த பிறகு என்ன பெயர் வைக்க வேண்டும்? இப்படிதான் நான் ஈர்க்கப்பட்டு மோசே அவர்களுடைய அந்த வரலாற்றிலே நான் ஈர்க்கப்பட்டு, அவருடைய சுபாவம், அவருடைய வல்லமை, தேவன் அவரோடு கூட இருந்து செய்த அற்புதங்கள் அதிசயங்களினால் ஈர்க்கப்பட்டு, என்னையும் அப்படிதாங்க, நான் தாங்க என் குடும்பத்திலிருந்து முதலாவது ரட்சிக்கப்பட்ட மனுஷன். அப்பொழுது என்னுடைய தாய், என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் எனக்கு எதிராக நின்றார்கள். பல வருடம் உருண்டு ஓடினது. பிறகு என்னுடைய சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஒருவர் பின்பாக ஒருவர். பிறகு என்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கடைசியாக என் தாயும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் இந்த கையினாலே கர்த்தருடைய கிருபையிலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் மோசேயுடைய வரலாற்றிலே நான் ஈர்க்கப்பட்டவன். நான் கேட்டேன், ஜெபித்தேன், ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு, அந்த உம்முடைய மகனுக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தீரே, எனக்கும் அப்படியே நீர் கொடுப்பீரா? பேசினாரே, உள்ளத்தில் பேசினாரு. என்ன சொன்னாரோ, என்ன கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை சொப்பனத்தில் காண்பித்தாரு. அப்படி கைகளில் தவழ வைத்தாரு. இன்று என்ன அளவிற்கு அவர்கள் உயர்ந்து, அதற்கு எனக்கும் மேலாக உயர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது, இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை 1000 முறை அல்ல, 1,00,000 முறை அல்ல, கோடான கோடி முறை சொன்னாலும் அது போதாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன்.
இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 37 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி, இதற்கு முன்னாடி அவர் ஊமையாகிறாரு, ஏன்னா அவர் சந்தேகப்பட்டார், இந்த வயசுல போய் எனக்கு குழந்தை பிறகுமா, வயசாகி போச்சு. ஆபிரகாம் சாரால் எப்படி அந்த நாளிலே, ஆபிரகாம் விசுவாசியாக தான் இருந்தார், சாரால் கொஞ்சம் அவிசுவாசமாக இருந்தாங்க, நகைத்தார்கள் என்று கூட நம்ம பார்க்க முடியும். இப்போ இவரு கூட என்ன பண்ண சந்தேகப்பட, இந்த வயசுல ஒரு குழந்தையா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவேதான் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படும், திறக்கக்கூடும், அவரால் முடியும். இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டா என்று கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே விசுவாசத்தோடு கூட கேளுங்கள், அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கும், நிச்சயமாக திறக்கும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அவருடைய வசனங்களை தினந்தோறும் வாசித்து பழகி இருக்க வேண்டும். அதுமேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்திருக்க வேண்டும். இரவும் பகலும் அவர் சொன்னபடியே நாம் தியானம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சொப்பனத்திலே வந்து அவர் பேசுவார், இன்றும் பேசுவார், நாளையும் பேசுவார். நிச்சயமாக அவர் பேசுவார், காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, சொன்னபடியே கர்ப்பம் ஆயிடுச்சுங்க. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என் மேல் கடாட்சம் வைத்து, யார் எலிசபெத் சொல்றாங்க, எனக்கு இப்படி செய்தறினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தார். ஃபர்ஸ்ட் 5 months ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. நான் வெளியே போக மாட்டேன், வெளியே போய் சுத்தி பார்க்க போக மாட்டேன். இத்தனை ஆட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் கர்ப்பம் என்னுடைய வயிற்றில் உருவாயிருக்கிறது, ஆகவே நான் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட என் வீட்டிலே தங்கி இருப்பேன் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தார்கள். 6ஆம் மாதத்தில் காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், சரியா 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, அதுதான் நம்ம வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம், அதனுடைய கண்டினியூஷனாக கூட எடுத்துக்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள், நம்ம வாசித்துட்டோம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடைய மகன்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலை மனிதர்கள் மூலமாக அல்ல, சக விசுவாசிகள் மூலமாக அல்ல, இறைவனால் நாம் பெற வேண்டும், இறை தூதர்களால் நாம் பெற வேண்டும். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் தேவதூதன் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்க. அது நீங்களும் நானும் உணரணும். நாங்கள் உணர்றோம். நம்ம எங்க போனாலும் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் தம்முடைய கரங்களில் ஏந்துவார்கள் என்று சங்கீதம் 91 வாசிக்கிறோமே, அது பொய்யா? உண்மையிலும் உண்மை. இந்த வீட்டிலே, இந்த மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். வந்துடுச்சுங்களா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன சொல்றார் தேவதூதன்? அவர் எங்களோடு இருக்கிறார், அதே போல அவர் உன்னோடும் இருக்கிறார். கிருபை பெற்றவளே மரியாளே நீர் வாழ்க. என்ன சொல்றாரு பாருங்க, பிளெஸிங் வேர்ட்ஸ் வருது பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எவ்வளவோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்திரீ, அந்த மரியாள், அந்த நாளிலே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாளுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வெகு சிலர். அந்த வெகு சிலரில் தான் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர். பிரியமானவர்களே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, எப்படி சகரியா கலங்கினாரோ அதே மாதிரி இந்த மகளும் கலங்குகிறாங்க. இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தாரோ, இவளை தள்ளிவிடலாம் என்று சொல்லி, மௌனமாக தள்ளிவிடலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார். அதே போல இந்த மனுஷியம் ஏன்னா இப்படிப்பட்ட சடன உலகத்தில் எல்லா காரியங்களையும் நம்ம கண்களில் பார்க்கிறோம், ஆனால் இறை காரியங்களை மட்டும் அபூர்வமாக தான் பார்க்க முடியும். அப்படித்தான் அந்த நாளிலே யோசேப்பு, சகரியா, எலிசபெத், மரியாள் இந்த 4 பேரும் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் கலங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது, திரும்பவும் பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். இயேசு எப்படிப்பட்டவருங்க? சிறியவர் இல்லைங்க. உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் பெரியவர்கள் சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த வேத வெளிச்சம் இல்லாதபடினால், இந்த வேத அறிவு இல்லாதபடினால் எம்எல்ஏ பெரியவங்க நினைக்கிறாங்க, எம்பிஏ பெரியவங்க நினைக்கிறாங்க, மந்திரிமார்களை பெரியவங்க நினைக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் பெரியவங்க நினைக்கிறாங்க. சிலர் கம்பெனி முதலாளிகளே பெரியவர்கள் நினைக்கிறாங்க. நீங்களும் நானும் பெரியவராக கருதக்கூடிய ஒரே ஒருவர் தான், அது உங்களையும் படைத்த, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவராய் இருப்பார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதுங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில். அது அப்படியே நடக்கும்னு சொல்லி தேவதூதன் வந்து அந்த மனுஷிக்கு கிட்ட டைரக்டா பேசுறாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்றான். இவருடைய அரசாட்சியில தான் இன்றைக்கு உங்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் நீங்களும் நானும் வாழ பிரியப்பட வேண்டும். இந்தியாவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஜப்பான்ல பிறந்திருக்கலாம், இலங்கையில பிறந்திருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் நீங்களும் நானும் பிறந்திருக்கலாம். அந்த நாட்டினுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம் உலக பிரகாரமாக. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிறந்த இந்த மனுஷன், இந்த மனுஷி ஒரு ராஜாவாக, ராஜாத்தியாக நம்ம வலம் வருகிறோமே. யாருடைய அரசாங்கத்தின் கீழே என்று பார்த்தால் பரலோக அரசாங்கத்திற்கு கீழே. பிரியமானவர்களே, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று இறைத்தூதர் சொல்லுகிறார். யாக்கோபுடைய குடும்பத்தார் தான் நீங்களும் நானும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராத ராஜ்யத்தில் நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் பசி இல்லாமல் புசிப்போம். நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும். உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உடைக்கு பஞ்சம் இருக்காது, இடத்திற்கு பஞ்சம் இருக்காது, பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு பஞ்சம் இருக்காது, தெய்வீக சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது. பிரியமானவர்களே, தெய்வீக சமாதானத்துக்கு பஞ்சம் இருக்காது, தெய்வீக பாதுகாப்புக்கு பஞ்சம் இருக்காது. பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நினைத்து பார்க்க மறக்க கூடாது. பிரியமானவர்களே, அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே. அருமையான கொஸ்டின். எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை, புருஷனை அறியவில்லை, இது எப்படி உண்டாகும்? எப்படி நான் உருவேன் என்று சொல்லி தேவதூதனை பார்த்து திரும்ப கேட்கிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவதூதனும் அதை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, உன்னுடைய பலவீனமான உன்னுடைய சரீரத்திலே, உன்னுடைய கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஷேடோ ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் will descend on you. அப்பொழுது நீ என்ன பண்ண போற? ஒரு குழந்தையை ரிசீவ் பண்ண போற, ஒரு கருவை நீ பெற்றுக்கொள்ள போற. உன்னிடத்தில் பிறக்கிற அந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளது மற்றும் தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறார். இதோ உனக்கு இனத்தால் ஆயிருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். எலிசபெத்துக்கு நடக்கும் பொழுது, எலிசபெத்துடைய கணவர் சகரியாவிடத்துல பேசும் பொழுது இந்த மனுஷிக்கு எதுவுமே தெரியாது. அந்த மனுஷி எலிசபெத் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிற அந்த நேரத்தில் தான் நம்முடைய இயேசுவானவருடைய தாய் என்று அழைக்கப்படுகிற மரியாள் இடத்திலே வந்து தேவதூதன் பேசுகிறார். இதோ உன்னுடைய உறவுக்கார பெண்ணாகிய எலிசபெத் தேவனுடைய கிருபையிலே அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், இப்பொழுது 6 மாதம் என்று சொல்லுகிறார். எங்க டாக்டருக்கு கூட எல்லாம் பல்ஸை பார்த்து பிளட் டெஸ்ட், எனக்கு அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் கிடையாது. நான் ஒரு ஆண் மகனாக இருந்ததுனால தெரியாது. பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கருவுற்ற பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் வந்து எப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த மென்சஸ் பீரியட் நின்றுது இதெல்லாம் கேட்கறதா எனக்கு தகவல் என் மனைவி மூலமாக. இப்படியெல்லாம் கேட்டு அந்த நாட்கள் எல்லாம் கழித்து கூட்டி இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த தேதியில உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேவதூதன் நம்முடைய பரலோக மருத்துவர் சொன்ன கணக்கின்படி இவர் வந்து சொல்லுகிறார் நம்முடைய மரியம் அம்மா கிட்ட, உன்னுடைய உறவுக்கார பெண்ணாகிய எலிசபெத் இப்பொழுது 6 மாதம் கர்ப்பம். இந்த மகளுக்கு தெரியும் நம்முடைய உறவுக்கார பெண்ணாகிய எலிசபெத் அந்த அம்மா வந்துட்டு மலடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட் நியூஸும் அந்த தேவதூதன் இங்க கொடுக்கிறார். என்ன வந்தது, எதுக்கு சொல்லணும், தெரியப்படுத்தாமலே இருக்கலாமே, அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கலாமே. இதற்கு அப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்துல நம்முடைய மரியாள் அம்மா வந்துட்டு எலிசபெத்தை போய் பார்க்க போறாங்க. பார்க்கும் பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தை யோவான் ஸ்நானகன் உள்ள இருக்கிறாருங்க. யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கும் நம்முடைய இயேசுவானவர் அவர்களுக்கும் 6 மாதம் டிஃபரெண்ட். நம்முடைய இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிறந்தார். இதுதான் வரலாறு. இந்த மனுஷி அந்த மனுஷி போய் பார்க்கிறார். பார்த்தா உள்ள இருக்கிற அந்த குழந்தை அப்படியே துள்ளுது அப்படி என்பதை எலிசபெத் வந்துட்டு பாட்டாவே பாடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்ற தேவ மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்தா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாக
கிருபை பெற்ற மனுஷனாக மனுஷியாக குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் செய்கிறார் பிரியமானவர்களே. இதுதாங்க விஷயம். இந்த 5வது பாகத்தில் யோசேப்பு அவர்கள் கண்ட சொப்பனத்தை தீர்க்கமாக நாம் தியானம் செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய எல்லா தலைப்புகளையும், பல அருமையான தலைப்புகளை ஆவியானவர் கொடுக்க நான் உடனடியாக அந்த தலைப்புகளை எழுதி வைத்து அதற்கு பிறகு நான் தியானம் செய்ய ஆரம்பிப்பேன். இப்படிதான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய தேவனுடைய வார்த்தைகளை உபதேசங்களாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கடந்த பாகம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலாக 507 பேர் பார்த்ததாக கணக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் பார்த்தார்கள் என்பது முக்கியமல்ல, பார்த்தவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். தேவனும் அதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஒரு சொப்பனத்தை குறித்து நாம் தியானம் செய்துவிட்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல 12 ராசிகள் எப்படி என்று இருக்கிறதோ அதே போல 12 கோத்திரங்கள் நமக்கு உண்டு. நம்முடைய முற்பிதாக்களுடைய கோத்திரங்கள் 12. யாக்கோபு அவர்களுக்கு பிறந்த 12 ஆண் மகன்கள், அவர்கள் தான் 12 கோத்திரத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த டிஎன்ஏல இருந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். அவருடைய சுபாவம் எப்படி இருந்தது, நம்முடைய சுபாவம் அதற்கு ஒத்து போகிறதா, இதையெல்லாம் பார்த்துவிட்டு நான் கண்டுபிடித்தேன். நான் ஒரு லெவி டிஎன்ஏல வருகிறதாக நான் அறிவேன். இதையெல்லாம் விளக்கம் இப்பொழுது கொடுக்க மாட்டேன். அடுத்த வாரத்திற்கு அடுத்த வாரம் அந்த புதிய தலைப்பில் நாம் பேச போகிறோம் அல்லவா, அப்பொழுது நாம் தியானம் செய்வோம். அதுவரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடும் எங்களோடும் இருந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்கிருந்தாலும் நலமாய் இருக்க வேண்டும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று தேவதூதன் எப்படி ஆசீர்வதித்தானோ அதே போல தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் எங்கிருந்தாலும் நன்கு வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பாயாக என்று சொல்லி இறைவனுடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. Bye bye. See you again.